வணக்கம் உறவுகளே. 2 நாள் 2 நாள் இல்லை, ஒரு 4 நாள் எனக்கு காய்ச்சல் இன்னும் சரி வரையில. இப்போயும் லைட்டாக காய்ஞ்சி கொண்டாந்து இருக்குது. அப்போ இன்றைக்கு காலமை சாப்பாடு என்னென்று போய் பார்ப்போம். அன்றைக்கு 2 இடியப்பம் இருக்க வேண்டால் இந்த காய்ச்சலுக்கு அதான் நல்லம். அம்மா இப்போ இடியப்பம் செய்து கொண்டிருக்கிறா. அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய பேர் அம்மாவோட சேர்த்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நன்றி. தொடர்ந்து பார்வையிடுங்கள், நிறைய விஷயங்கள் அம்மாவோட வீடியோக்கள் எடுக்கலாம். ரைட், போய் பார்ப்பேன் என்ன நடக்குது. அந்த குசினிக்கு நல்லா நிற்கிறேன் நான். ரைட், அந்த கோழிகள தொல்லை தாங்கலாம் பூட்டி வச்சிருக்கிறா குசினியை. பார்ப்போம் டெய்லி. ரைட், குசினிக்குள்ள எல்லா இடமும் சாமானம் இருக்குது. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி எடுக்கணும், கொஞ்சம் நீட் பண்ணி எடுக்கணும் குசினி. ரைட், இங்கே பாருங்க அந்த இடியப்பம் செய்ய ஆரம்பிக்கிட்டா. இடியப்பத்துக்கு என்ன சம்பளா சொதி இவ்வாறு. இந்த இடியப்ப தட்டு உங்களுக்கு தெரியுமா? அந்த இடியப்ப தட்டு எப்படி உண்டு? இடியப்ப தட்டு வந்து பனை மரத்தை, இந்த பனை இலையிலிருந்து செய்கிறது. ரைட், இங்கே பாருங்க எப்படி புளிகிறாங்க இடியப்பம். இது சில ஆட்கள் பிளாஸ்டிக் பாய்ப்பாங்க. பிளாஸ்டிக் கூடாது. இந்த இப்படி மரத்தில் செய்கிற இடியப்ப தட்டு தான் நல்லது. ரைட், இந்த புளிகிற இது வந்து மரத்தில் செய்கிறது இருக்குது. இது இப்போ நான் நினைக்கிறேன் அலுமினியம் ப்ராடக்ட்டு. இது பாருங்க, சும்மா பூ மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி மாவெல்லாம் குழச்சி வச்சுட்டாமா. இப்படி தான் இடியப்பம் அவிக்கிறதுக்கான ஆயத்தங்களை செய்கிறது. ரைட், இப்படி தட்டை மேலே மேலே அடுக்கி போட்டு இப்படி இடியப்பத்தை புழிஞ்சிட்டு, ரைட், இப்படி வைக்கணும் மேலே. வேறு வித்தியாசமெல்லாம் அவிப்பாங்க. இது நாங்கள் புட்டு பானைக்கு மேலே வச்சு அவிக்கிறோம். அதை வச்சுட்டு அப்படியே மூடணும். இட்லி பானையிலையும் வைப்பாங்களாம். அதை வச்சுட்டு இப்படி மூடணும். இப்படி மூடி விட்டாலும் கொஞ்சம் இதெல்லாம் அவிஞ்சு வரும். பட் அதுக்கு இல்லைங்க நாங்கள் ரெடி பண்ணி எடுத்தோம் என்றால் அடுத்த தட்டை புளிஞ்சு வச்சோம்னு சொன்னால் அதை இறக்க இது ரெடியாகி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அரிசி மா இடியப்பம். நாங்கள் வெள்ளமாக பாவிக்கிற குறைவு, அரிசி மா தான் பாவிக்கிறோம் நாங்கள். இப்படி ஒரு புடியாக நாங்கள் புடி வைக்க மாட்டோம். ஒரு புடியும் இதுக்குள்ள வைக்கலாம் அளவு. ரைட், இந்த வீட்டை வந்து இடியப்பம்னு சொன்னால் எல்லாருக்கும் விருப்பம். அதனால் அம்மா இடியப்பம் நிறைய தான் அவிக்கிறா. காலமையும் சாப்பிட்டு மத்தியானமும் சாப்பிடுவாங்க இடியப்பம். அம்மா மின்னல் வேகத்தில் நடக்குது விளையாட்டுகள். எங்கள்கிட்ட இருந்த தட்டைங்க, இந்த தட்டை உண்டு. இந்த தட்டில் இந்த இடிய போடல் அந்த மரத்தில் இருந்தங்க. அது பாருங்க அப்படி வந்து சின்ன கடைக்கே போனா போட்டேன். இது தெரியாதான் எனக்கு நல்ல ஓட்டையா இருக்கு. அமர்ந்து போகுது. உண்டாண்டு ஓட்டை பெருசாக இருந்தால் கண்டு அதுக்கு குளிக்கலாம். நாங்கள் பெருசாக இருக்கக்கூடாது. ரைட், இடியப்பம் ரெடி ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் இதுக்காக செய்த சொதியை வந்து ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். இது பாருங்க, ஏற்கனவே இடியப்பத்துக்காக சொதி செய்துட்டாமா. ரைட், பார்த்தீங்களா? மிளகு சின்ன சின்ன பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம் கம கமன்ட்டு மணக்குது சொதி. உள்ளி மிளகு சொதி. ரைட், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு காய்ச்சலுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தயார் செய்யாச்சு. சம்பல் செய்யலைன்னு இந்த முறை. சொதியும் முடியப்போம் தான் செய்யலாம். தேங்காய் பூ சம்பல் சரி வராங்க. இருமல் நிறைய பேருக்கு வீட்டில். இப்போ
சரி வராது. வேணும்னா செய்தரலாம், வேணாம் வேணும்னா செய்யலாம், வந்து அதில் அடிக்கலாம். வேணாம் வேணாம் நான் சொல்லியேன். அப்பாவுக்கு மிருந்த செஞ்சு கொடுத்தாங்க. ரைட், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செய்தா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கள்டா, பசி வந்தால் 10 பறந்துடும்ன்ற மாதிரி. நேரம் 10 மணியாக போகுது, சாப்பாடு இப்போ ரெடி ஆகுது. ரைட், நான் விளம்புறது நேரம் ஆகிட்டுது. சுட சுட சாப்பிட தான் நல்ல முடியாப்போம். இரும்பு எல்லாரையும் பாட்டி வளைக்குது. ரைட், என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் முழுக்க அந்த பாருங்க வெனமட்டை தென்னைமட்டை விறகு வச்சு தான் நாங்கள் அடுப்பு முட்டைங்க சிரட்டை இருக்குது. ரைட், நானும் மண்டை வெட்டிட்டு வந்த விறகு முடிஞ்சிட்டு விறகு திரும்ப விறகா வெட்டிட்டு வரணும். ரைட், இங்கே வாங்க பெண்ணாடை இருக்குது. இதெல்லாம் வந்து இயற்கையான எரிபொருட்கள். கேஸ் சிலிண்டர் இருக்குதுங்க, கேஸ் சிலிண்டரும் இருக்குது. ஆனால் நாங்கள் பாவிக்கிறோம் இல்லை, இது அவசரத்துக்கு தான் பாவிக்கிறோம் நாங்கள். நீங்கள் வேறு இருக்குது. ரைட், ஓகே, அமர்த்தக்கூடாது, நைஸாக. இதெல்லாம் ஒரு நூதனமான விளையாட்டுகள். ரைட், இப்போ அதை எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்காண்டு. இடியப்பா அவிஞ்சிட்டாண்டு. அவிஞ்சோன்னா அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் வேறுமாப்பா இடியப்பா. சுட சுட இடியப்பா. ரைட்டு, இறக்கியாச்சு பாருங்க. கொதிக்குது, தட்டம் படுமா. சரி, அடுத்த செட் எடுத்து வைப்போம் மேலேங்க. இடியப்பம் முடியப்பம் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அவிச்சு தருவோம். முடியப்பம் வாங்க. ரைட், அடுத்த செட் ஏற்றியாச்சு. ஒரு 5 மினிட்ஸும் இல்லை, கொஞ்சம் எடுத்தாலும் டக்கண்டு ஹீட்டாக இருக்கிறதால டக்கண்டு அவியுது கெரியா. ரைட்டுங்க, பாருங்கள் இடியப்பத்தை. பீங்கானில் தட்டுவோம். ரைட், சரி உறவுகளே, பாருங்க இடியப்பம் மேலே எடுத்து பீங்கானுக்குள்ள வச்சாச்சு. இந்த ஃபோனில் ஃப்ளாஷ் வேலை செய்தில்லை, ஹீட் ஆகிட்டு ஃபோன். ரைட்டிங்க பாருங்க இடியப்பம். எனக்கு கணக்க வேணாமா, ஒரு 2-3 இருந்தால் காணும். பார்த்தீங்களா இடியப்பத்தை எப்படியாண்டு சும்மா அந்த மாதிரி இருக்கு. ரைட், சொதியை விட்டு சாப்பிடுவோம். இடியப்பம் ரெடி ஆகிட்டது, சொதி ஊற்றி போட்டு சாப்பிடுவோம். சொதியை எப்படி கலக்கணும், கலக்கித்தான் ஊற்றணும். பார்த்தீங்களா அப்படியாண்டு. அதான் பரவாயில்ல, அதான் அது பரவாயில்ல, சுட தான் கொண்டாங்க. அதான் தாங்க பரவாயில்ல, கழுவிட்டேன். ரைட், இங்கே பாருங்க, இதான் இடியப்பம். ரைட்டு, சாப்பாடு காலமை சாப்பாடு இடியப்பம். மத்தியானம் பார்ப்போம், வேறுமென்றால் மத்தியானம் சமைச்சாலும் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, தொடர்ந்து இணைந்திருங்கள். சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சமைச்சு தருவோம் இடியப்பம்.